இன்னைக்கு என்ன டே தெரியுமா எல்லாருக்கும்? 25. அதாவது நம்ம சொன்ன அந்த 50 டே சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ். ஸோ 50 டே சேலஞ்சில் 25 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ½ செஞ்சுரி அடிச்சிருக்கோம். என்ன படிச்சிங்கன்றதை நீங்க சொல்லுங்க. ஒரு கொஸ்டினா இல்லை எவ்வளவு கொஸ்டின்றதை சொல்லுங்க. சொல்லு விக்கி, சொல்லுப்பா. 7 கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க் தவிர எல்லாமே சோசியல். 2 கொஸ்டின் 5 மார்க் 2 மார்க் தவிர நான் 7 கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க் தான் மிஸ் அடிச்சு பார்த்தேன். 10 லெசன்ல 1 மார்க் பார்த்துருக்கேன். நான் 6 லெசன் 2 மார்க் பார்த்துருக்கேன். நான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க் 2 மார்க் பார்த்துருக்கேன். நான் 3 லெசன் காமர்ஸ்ல 2 மார்க் 3 மார்க் படிச்சிருக்கேன். நான் காமர்ஸ்ல 1 மார்க் அப்புறம் 10 லெசன் 2 மார்க் படிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ்ல வந்து 4 லெசன் 2 மார்க் வச்சிருக்கேன். நான் 7 லெசன் 5 மார்க் தவிர மிச்சம் எல்லாம் முடிச்சிட்டேன். 7 லெசன் 5 மார்க் தவிர எல்லாமே முடிச்சிட்டேன். காமர்ஸ் 12 லெசன் வந்து 1 மார்க் 2 மார்க் வாங்கினா, எக்கனாமிக்ஸ் வந்து 6 லெசன் 7 லெசன் 1 மார்க் 2 மார்க். ஓகே, பரவாயில்ல. லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்ல, ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா லீவ்ல யார் எவ்வளவு படிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னா இது ஒரு அதனால மண்டேல இருந்து பார்த்தோன்னா ஸோ சபரி டியூஷன் சென்டர் ஆக போறேன். ஏன்னா ஜான் வந்தாலே எனக்கு அந்த இது இருக்கும். ஸோ மண்டேல இருந்து நீங்க அதை பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் உறுதியா சொல்றேன். அதனால அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு இட்லி, இதெல்லாம் வந்து என் காதுல வந்து விழுந்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் தான் அண்ணா, ஒரு இட்லி தானே சாப்பிட்டு வந்தேன், எதுக்குமே ஆப்ஷன் தர மாட்டேன். ரொம்ப மனசாட்சி இல்லாதவன் நான் எஜுகேஷன்ல மட்டும். அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்றது, டைமிங்கு படிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, பட் வருமுன் காப்பதே சிறந்தது. அதனால இதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது, கை பத்திரம் அதான சொல்றோம். அதனால பாருங்க. பட் ஆனா உழைச்சா அதுக்குள்ள பலன் இருக்கும். கண்டிப்பா அது மட்டும் சொல்றேன், உழைச்சா அதோட பலன் இருக்கும். பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு அதோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீவிதா எடுத்துக்கோ, அப்பார்ட் ஃப்ரம் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிடும். ஓகேவா? அதுக்கு அண்ணன் வந்து திட்டுற, அண்ணன் வந்து அடிக்கிற நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் டியூஷன் பிடிக்காது. இதுக்கப்புறம் யாருக்குமே டியூஷன் பிடிக்காது. நானே தான் சொல்றேன். நம்ம சோஃபியா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஷன் வந்து பிடிக்காது. ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் பொம்பளை பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்குங்க. கண்டிப்பா ஆம்பளை பசங்களாம் இப்போ சொல்லவே தேவையில்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்தாலும் அடிதான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கனாலும் அடிதான். அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். உழைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பனியா இருக்குன்னா, வெதர் சரியில்லைன்னா, மழை பெஞ்சதுன்னா அந்த காரணமே இல்லை. இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக வந்து டியூஷன் நம்ம ரன் பண்ணுவோம். ஒரு மேட்ச் இன்னைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா?